முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் எல்லாரும் 48 நாள் பாராயணம் யாரெல்லாம் பண்றீங்க? சண்முக கவசம் பாராயணம் பண்றீங்களா? ஆ முடிஞ்சா நீங்க அந்த பாராயண வீடியோ வந்து போட்டிருக்கேன். நெறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அது ரெக்கார்டிங் அனுபவமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அது வழியா கண்டிப்பா வந்து சில அதிசயங்கள் நடக்கும்னு நம்புறேன். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவரைக்கும் சர்ப்ரைஸ். ஓகே. இப்ப இந்த வீடியோ வந்து நிஜமா சொல்றேன். ஒரு திருப்புகழ் எடுத்துட்டா, அது இத்தன விஷயத்துக்கு பயன்படுத்தலாமா? அப்படின்னா, அது வந்து இந்த ஒரு திருப்புகழ் தான் சொல்றோம். ஏதோ ஒண்ணு காணாம போனா சரி, என்னவா இருந்தாலும் மனுஷங்கள காணோம்னாலும் சரி, பொருள காணோம் அப்படின்னாலும் சரி, இல்ல வந்து இருக்கிறத இழந்துட்டேன், என்னத்த இழந்தாலும் சரி, பணம், பொருள், பதவி, மானமே போச்சு, இல்ல வாய்க்கா தகராறு, கோர்ட்டு, கேஸு, யார் கூடயாவது பிரச்சனை, என்னனாலும் இந்த திருப்புகழ். ஏன் அப்படின்னா, அந்த திருப்புகழ்ல அப்படி என்ன அப்படி விசேஷம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு 3 சம்பவம் சொல்றேன். அதுக்கப்புறமா அந்த திருப்புகழ் நீங்க எதுக்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். அதுல கணக்கிலேயே வைக்க முடியாது. அவ்ளோ விஷயங்கள் படிக்கலாம். அவ்ளோ விஷயங்கள் இந்த ஒரு திருப்புகழ் குடுக்குது. சரி. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, நம்மளுடைய திருப்புகழ் புத்தகத்துக்கும் நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் புத்தகம் தான் எங்களுடைய ஹீரோ. ஸோ இந்த திருப்புகழ் புத்தகம் சாட்சாத் முருகப்பெருமான் தான். இந்த புக் வேணும் அப்டின்னா, ரம்யா சகோதரியோட நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெய்லியுமே ஆர்டர்ஸ் நெறைய வந்துட்டே தான் இருக்கு நிக்காம. அதனால அவங்க ரிப்ளை பண்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும். அவர் மேல இருக்கிற பக்தியை பல மடங்கு அதிகப்படுத்தி, அவரிடம் அருகில் எடுத்துச் செல்லும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். நெறைய திருப்பணிகள் ஒண்ணா சேர்ந்து செஞ்சு நாங்க பயணம் பண்ணிட்டு வரோம். எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இப்போ அம் ஒரு எப்படி ஆரம்பிக்கலாம்? 3 விஷயத்துல எது ஆரம்பிக்கலாம்? சரி, ஒரு புக் விஷயத்துல ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன திருப்புகழ்னு கிட்டத்தட்ட நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்லன்னா இந்த ஸ்டோரியிலேயே சொல்லிருவேன். பட் நீங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நீங்க அத மிஸ் பண்ணாம 3யுமே கேளுங்க. என்னன்னா, ஆ சகோதரியோட பொண்ணு அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி புக் வந்து ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. அது காணாம போயிடுச்சு. அ ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அ எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கல. டீச்சர்ஸும் வந்து இல்ல, இங்க இல்ல அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. வீட்ல தேடி கிடைக்கல. என்ன ஒரு புக் தானே காணோம். இதுல என்ன இவ்ளோ பிரச்சனையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த புக் வந்து அவங்க நீங்க வெளிய வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த புக் எங்கேயுமே ஸ்டாக் இல்ல. ஸ்கூல்லயும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பெருசா அங்க ரெஸ்பான்ஸும் இல்ல. அவங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன ஒரு புக் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த புக் எங்கேயுமே ஸ்டாக் இல்ல. பாப்பாக்கு வந்து எக்ஸாம் வேற வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அது மாரி வந்து டெஸ்ட்டுக்கெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கு மேல வந்து புக் கட்டாயம் வேணும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அ அப்பதான் இவங்களுக்கு நவம்பர் 19த் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து சகோதரியோட கண்ல படுது. முருகப்பெருமான் காட்டியிருக்காரு. ஏன்னா இவங்க வேண்டிட்டு இருந்தது முருகர்கிட்ட தான். ஸோ அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். என்ன விஷயம் நீங்க இழந்தாலும் அதுக்கு நீங்க அண்டர்பதி திருப்புகழ் படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். இவங்களுக்கு ஒரு டவுட். ஒருவேளை நம்ம ஹிஸ்ட்ரி புக் தொலைஞ்சது கூட படிக்கலாமோ அப்படின்னு நெனச்சிருக்காங்க. சரி படிக்கலாம்னு சொல்லிட்டு 6 நாளைக்கு 6 தடவ படிக்கிறேன் முருகா. அந்த 6வது நாள் முடியும்போது எனக்கு புக் கிடைச்சிடணும். இதுதான் அவங்களுடைய வேண்டுதல். ஆ எடுத்துட்டு அவங்க படிக்கிறாங்க. ஆ மீன்வைல் அவங்க தேடிட்டேவும் இருக்கிறாங்க. ஆக்சுவலி 6 நாள் படிச்சு முடிச்சாச்சு. 6வது தடவ படிச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதுவரைக்கும் புக் கிடைக்கல. அடுத்த நாள் வந்து ஸ்கூல் குரூப்ல ஒரு மெசேஜ் வருது. என்ன வருது அப்டின்னா, இது மாரி என்னோட பொண்ணோட அ ஹிஸ்ட்ரி புக் காணோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க வந்துட்டு, ஆமா என்னோட பொண்ணு தான் காணோம். எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது, இவங்களுக்கு திடீர்னு முருகப்பெருமான் ஒரு விஷயத்த உணர்த்துறாரு. எப்படின்னா, அந்த ஸ்கூல்ல இருக்கிற கபோர்டுக்கு மேல வந்து டாப்ல கபோர்டுக்கு மேல டாப்ல ரைட்ல அங்க தேடு அப்படின்னு ஒரு விஷயம் உணர்த்துறாரு. இவங்களுக்கு ஓகே உடனே பாப்பாட்ட சொல்றாங்க. "நீ இந்த மாரி தேடி பாரு" அப்படின்னு அடுத்த நாள் இவங்க சொல்றாங்க. அப்புறமா ஸ்கூலுக்கு பாப்பா போயிட்டு, அங்க இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது மெசேஜ் வருது. அ அ குட் நியூஸ் என்னன்னா, ஹிஸ்டரி புக் கிடைச்சிருச்சு. எப்படி ஒரு பையன் வந்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கான். டேபிள் மேல வந்து ஸ்கூல்ல கூட படிக்கிற பையன் கொண்டு வந்து வச்சிருக்கான். "அந்த உன்னோட புக் இருக்கு இங்க" அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "நீ வந்து அவன்கிட்ட கேட்டு வா. அந்த புக் எங்க இருந்ததுன்னு கேட்டுட்டு வா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாப்பா கேட்டதுக்கு அந்த பையன் வந்து கபோர்டோட மேல டாப்ல ரைட்ல இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா தான் இவங்களுக்கு புரியுது. திருப்புகழ் படிச்சதே அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ திருப்புகழ் படிச்சு அடுத்த நாள் வந்து 6 நாள் முடிச்சு, அடுத்த நாள் முருகப்பெருமான் உணர்த்தியிருக்காரு. எங்க இருக்கு அப்படிங்கிறதே காட்டிக் குடுத்திருக்காரு அப்படிங்கிறது அப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இது புக்கு. ஓகேங்களா? அடுத்தது இப்போ ஒரு பையனே காணாம போனா, அது என்ன கதைன்னு கேளு. ஸோ இந்த சம்பவம் நடந்தது ஒரு வெளிநாட்ல. ஸோ ஒரு குழந்தை பத்திய இது அப்படிங்கிறனால பிரைவசி காரணமா எந்த ஊர் என்னங்கிறது சொல்லல. இந்தியா கிடையாது. ஸோ ஒரு நாட்ல வந்து அங்க ஒரு கம்யூனிட்டியா தமிழ் குடும்பம் எல்லாம் ஒண்ணா இருக்காங்க. அந்த மாரி இருப்பாங்க அங்கங்க. அ ஸோ என்னன்னா, இவங்க சகோதரியோட பையன் எனக்கு யாரு வந்து வாய்ஸ் போட்டாங்களோ, அவங்களுடைய பையன் ஒரு நாள் ஃப்ரைடே வந்து ஸ்கூல்லேருந்து வராப்படி.
ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு நைட்டு 10, 10:30க்கு மேல தான் திடீர்னு ஒரு விஷயம் கேஷுவலி சொல்றான். இது மாரி இந்த பையன், அந்த பையன் என்னோட கிளாஸ்மேட்டு அவன காணோம். ஸோ இது வந்து போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்கூல்லலாம் கூட வந்தாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த பையன இவங்களுக்கு தெரியும். ஏன்னா, அந்த பையன் சகோதரியோட பையனோட இந்த காணாம போன பையன் வந்து விளையாடுனதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ, அவன தெரியும். அவங்க பேரண்ட்ஸ் தெரியும். அவன் ஃபேஸ் எல்லாமே நல்லா தெரியும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது மாரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அப்போ வந்து இவங்க முருகர்கிட்ட வேண்டியிருக்காங்க. எப்படியாவது அந்த குழந்தை வந்து சேஃபா இருக்கணும். நீ தான் கண்டுபிடிச்சு குடுக்கணும். அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட மனசார வேண்டிக்கிறாங்க. ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தோணும்னா, இதுக்குன்னு ஏதாவது திருப்போல் இருக்கோ? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஒரு குரூப்ல போடுறாங்க. இது மாரி காணாம போனவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பூர்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்ல. ஏன்னா லேட் நைட் ஆயிடுச்சு. அப்போ வந்து இன்னொரு அப்டேட் வருது ஸ்கூல்ல இருந்து. இது மாரி அந்த பையன் வந்து வாண்டடா அவனாவே வந்து பேகு, ஃபோனு எல்லாத்தையுமே வந்து ஸ்கூல்லயே வச்சுட்டு, அவனாவே எங்கேயோ காணாம போயிருக்கான் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஸோ எதேர்ச்சியா காணாம போயிருந்தா கூட கண்டுபிடிக்கிறது ஈஸி. இவனாவே போனா இன்டென்ஷனலா எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கான்னா, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பிரச்சனை வந்து நெனச்சத விட பெருசா இருக்கே! அவன் எங்க போயிருப்பான்? அப்படிங்கிற மாரி. அப்போ இது Facebookலயும் வந்து ஆட் வந்து குடுத்துருக்காங்க. போலீஸ் குடுத்துருக்காங்க. பையனோட ஃபோட்டோ எல்லாம் வச்சு, இது மாரி விஷயத்த சொல்லி ஆட் வந்து குடுத்துருக்காங்க. அப்பதான் சகோதரி வந்து ஓகே கண்டிப்பா இதுக்காக ஒரு திருப்புகழ் படிக்கணும். என்ன படிக்கன்னு தெரியலையேன்னு கூகுள் பண்ணி பார்த்துருக்காங்க. கூகுள்ல வந்து காணாம போனவங்களுக்குன்னு தேடினா எதுவும் எதுவும் இவங்களுக்கு கிடைக்கல. ஆ ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் மணி 12 ஆயிடுச்சு இப்போ. அதனால வந்து இப்போ நைட்ல போய் திருப்புகழ் புக் தேடி பூஜை அறை முன்னாடிலாம் உட்காந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா, ஆ நமக்கு வந்து வீட்லலாம் டிஸ்டர்ப் ஆவாங்க. என்ன ஆச்சோ? பதறி போயிருவாங்க. அதனால வந்து ஃபோன்லயே தேடுவோம்ன்னு தேடும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அம் நம்மளோட ரியல் டைம் மிராக்கிள்ஸ்ல வந்து நம்ம வந்து பிடிஎஃப் வெர்ஷனா குடுத்தது இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அது ஏதோ ஒரு வீடியோல போய் அவங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியும் வச்சிருந்திருக்காங்க ஃபோன்ல. அதனால சரி அதில பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க பல தடவ. நம்ம வந்து ஒரு ஃபோன்ல ஒரு ஃபைலையோ, ஒரு வீடியோவோ ஏதோ ஒண்ணு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் பண்ணும்போது அது மொத பேஜ்லேருந்து தான் வரும். இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். நடுவுலருந்து வராது ஆக்சுவலி. ஆனா, சகோதரிக்கு நடுவுல 49வது பக்கம் ஸ்ட்ரெய்ட்டா ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணும்போது. அது என்னன்னு பார்த்தா, "அண்டர்பதி திருப்புகழ், இழந்த பொருட்களை மீட்க" அப்படின்னு சொல்லிட்டு பணம், பதவி, புகழ் எதுவானாலும் சரி, இழந்த பொருட்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து அதில டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருப்பேன். இதான் சிறப்புன்னு சொல்லிட்டு. சகோதரிக்கு ஒரு இது. சரி இது வந்து காணாம போன பையனுக்கும் படிச்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஏன்னா, அது முருகரா எடுத்து குடுத்த மாரி இருக்கு. தன்ன போல அது வந்து பாப்பப் ஆயிருக்கு. ஒரே ஒரு தடவ தான் படிச்சிருக்காங்க. ஒரு தடவ படிச்சுட்டு, இவங்களுக்கு ரொம்ப அடிக்கடி அ அ கண்ல வந்து கண் கலங்கியிருக்காங்க. ஏன்னா, அந்த பையன அவங்க அம்மா எல்லாமே தெரியுங்கிறனால, அவ நெனச்சு நெனச்சு கண் கலங்கிட்டு, என்ன பண்ணியிருக்காங்க, Facebookல அந்த ஆட் காட்டுனாங்க இல்லையா? அந்த பையன். அந்த பையனோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, முருகர்கிட்ட மனசார வேண்டிட்டு, "நீ தான்ப்பா இந்த பையன கூட இருந்து காப்பாத்தணும்." என்ன சொல்றாங்க? இந்த பையன் அவனாவே காணாம போயிருக்கான். கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியல. இப்ப நைட்ல அவன் எங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படிங்கிறது தெரியல. அவங்க வீட்ல அவங்க அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. "நீ தான்ப்பா இந்த பையன் கூடவே இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபோன்ல அந்த ஃபோட்டோ மேல திருநீர் எடுத்து திருநீர் எடுத்து அப்படியே தூவி அவங்க வேண்டியிருக்காங்க. ஆ முருகர்கிட்ட வேண்டிட்டு, அ பயங்கரமா கண் கலங்கிட்டு, இவங்க திரும்ப திரும்ப "வேலும் மயிலும் சேவலும் துணையா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டே திரும்ப, 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 திரும்ப சொல்லிட்டே தூங்கிட்டாங்க. அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து, "முருகா நீ கனவுல வந்து எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்." அப்படின்னு வேண்டியிருக்காங்க. நிஜமாவே முருகப்பெருமானுடைய கருணை பாருங்க. அவர் ஒரு சத்தியமான கடவுள் அப்படின்னு சகோதரி சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தைக்கு எப்படி உண்மை நிரூபிச்சிருக்காருன்னா, சகோதரி தூங்கிட்டாங்க. ஒரு கனவு குடுத்துருக்காரு. ஒரு கனவு வந்திருக்கு. அந்த பையன் இருக்கான். அந்த பையன் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்கான். அவன் கூட இன்னொரு பையனும் விளையாடிட்டு இருக்கான். எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது அப்படியே. அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ கனவுலயே சகோதரி வந்து சொல்றாங்க, "அங்க பாருங்க அவன் சேஃபா தான் இருக்கான். விளையாடிட்டு இருக்கான் பாருங்கன்னு" யார்கிட்டயோ சொல்றாங்க. இவ்வளோதான் கனவு. ஸோ சகோதரி வந்து அந்த ரொம்ப டயர்ட்னஸ்ல ஒரு 2, 3 மணி நேரம் தான் தூங்கியிருக்காங்க. பட்டுன்னு எந்திரிச்சுட்டாங்க. எந்திரிச்சோனே அவங்களுக்கு அந்த கனவு ஞாபகம் வருது. "நான் கனவு கேட்டேன். கனவுல வந்து நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு, பையன் சேஃபா இருக்க மாரி காட்டிட்டியே. அதுவும் வந்து அந்த பையன் கூட இன்னொரு பையன் விளையாடுறான். அது முருகா நீயா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர்ந்துட்டாங்க. உடனே அவசரமா Facebookல செக் பண்றாங்க. ஸ்கூல் குரூப்ல செக் பண்றாங்க. ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு குரூப்ல. இவங்க எதிர்பார்த்த மாரியே போலீஸ் வந்து நைட்டு ஃபுல்லா வலை வீசி,
ஒரு எல்லாருமே வந்து ஒரு பக்கம் பிரேயர் பண்ணவும், இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் தேடவும், போலீஸ் நிக்காம தேடி பையன கண்டுபிடிச்சுட்டாங்க. பையன் கிடைச்சுட்டான் அப்படிங்கிற நியூஸ் வந்தோனே சகோதரி பயங்கரமா அழுதுட்டாங்க. "முருகா, நான் உனக்கு என்ன கேட்டேனோ, அத நீ வந்து நடத்தி குடுத்துட்ட. கனவு வேணும்னு கேட்டேன். நீ கனவுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்ட. அதே மாரி கூட இருந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். அதே மாரி அந்த பையன் கூடயே இருந்து இன்னொரு பையனா நீ விளையாடி அந்த பையன பார்த்துட்டு இருந்திருக்க." அப்படிங்கிற அவங்களுக்கு முருகர் என்ன வந்து அந்த ஒரே ஒரு திருப்புகழ் படிச்சுட்டு என்ன வேண்டுனாங்களோ, அத அப்படியே நடத்தி குடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவங்க என்ன திருப்புகழ் படிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா அந்த பேஜே ஓப்பன் பண்ணி குடுத்துருக்காரு. அவர் நம்ம திருப்புகழ் புத்தகத்துல மட்டும் இல்ல, அவரு பிடிஎஃப்பா இருக்கும்போதே வந்து அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஏன்னா முதல்ல கோபுரம் ஆடுனது வந்து பிடிஎஃப்ப வந்து ஒரு வெப்சைட்ல லோட் பண்ணும்போது தான் வந்து கோபுரம் ஆடுச்சு. ஸோ அவர் வந்து எந்த திருப்புகழ் நம்ம புக் மட்டும் இல்ல, எல்லா திருப்புகழ் புக்குலயும் வந்து முருகப்பெருமான் இருப்பாரு. ஒவ்வொரு திருப்புகழ்லயும் இருக்கிற ஒவ்வொரு எழுத்து, அதுல வந்து அந்த ஒரு மேல மெய்யெழுத்துல வர புள்ளியில கூட வந்து முருகர் இருப்பாரு. அதுதான் சத்தியமான உண்மை. சகோதரிக்கு வந்து இவ்ளோ பெரிய ஒரு அற்புதத்த நடத்தி குடுத்தாரு. ஸோ இது நடந்து, இது எனக்கு சொல்லி எனக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. என்னன்னா மெயினா அந்த பையனோட கூட இருந்து விளையாடினது எனக்கு ரொம்ப ஒரு மனச ரொம்ப நெகிழ வச்சுருச்சு. ஸோ எங்க இருந்தானோ தெரியாது. எப்படி வந்தானோ ஐ மீன் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். ஆனா, அதுவரைக்கும் அவரு பார்த்து விளையாடிட்டு கூடயே விளையாடி பாதுகாப்பா வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்ம. இப்போ இந்த சம்பவம் எனக்கு மனசுல பதிஞ்சதுனால, பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாள் இருக்கும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சென்னையில. அவங்க வீட்ல வந்து நாய் காணாம போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த நாய் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயம். எப்படின்னா, அவங்க வீட்ல நெறைய வாட்டி பாம்பு வரும் ஆக்சுவலா. அ அடிக்கடி பாம்பு வரும். அந்த பாம்பு வந்து இதுவே ஹீரோ மாரி இருந்து எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, சண்ட போட்டு அந்த பாம்ப கொன்றும். ஸோ, அந்த மாரி அந்த வீட்டுக்கு அது நாய் கிடையாது. அவர் வந்து ஒரு ஹீரோ ஆக்சுவலி. நம்பர் 1 செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்த சம்பவங்கள்னால எங்களுக்கும் வந்து எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கும் ரொம்ப பரிச்சயம். அதனால அது சொன்னோனே எனக்கு மனசு ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. எனக்கு உடனே இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது ஆக்சுவலி. நான் உடனே அண்டர்பதி திருப்புகழ் எடுத்து ஒரே ஒரு தடவ தான் நானும் வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு அ நான் வேண்டிக்கிறேன். அந்த நாய் வந்து திரும்ப வரணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திருப்புகழ் வந்து இப்படி ஒரு பையனையே காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த வாயில்லா ஜீவன் அந்த நாய் வந்து கடவுளுக்கு சமம். நீயே வந்து நாய் வடிவத்துல வந்து போயி நீ ஒருத்தங்களுக்கு பாதுகாப்பா உட்காந்துருக்க. ஸோ அந்த நாய நீ தான் கூட்டு வரணும் அப்படின்னு வேண்டுனேன். அதே மாரி நான் நெனச்ச மாரியே அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி, "உங்க நாய் மாரி இருக்கு. இங்க வந்து பாருங்க" அப்படின்னு சொல்லி, அப்புறம் இவங்க போய் பார்த்து அந்த நாய வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது மாரி ஒரு மனுஷனாகட்டும், இல்ல தொலைந்த ஒரு பொருளாகட்டும், இல்ல ஒரு ஒரு வீட்டு விலங்காகட்டும், என்னவாக இருந்தாலும் சரி, பணம், பதவி, புகழ் என்னவா இருந்தாலும் இழந்ததை மீட்டுக் குடுக்கறதுக்கு இந்த திருப்புகழ் மாரி ஒரு பெரிய ஒரு 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 பெரிய என்ன சொல்றது? ஒரு ஆயுதமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது எல்லா இடத்துலயும் பாருங்க. ஒரே ஒரு தடவ படிச்சாலே வேலை செய்ற மாரி ஒரு இன்ஸ்டன்ட் மருந்து மாரி தான் வேலை செய்யும் ஆக்சுவலி. ஆ அந்த மாரியான ஒரு திருப்புகள். ஸோ கோர்ட்டு, கேஸு ஈவன் நெறைய பேருக்கு டிவோர்ஸ் சம்மந்தமா கூட சொல்லியிருந்தீங்க. அது மாரி என்ன வகையா இருந்தாலும் கேஸு, இல்ல கேஸா தான் இருக்கணுங்கிறது இல்ல. பக்கத்து வீட்ல தகராறு, வைக்க தகராறு என்னவா இருந்தாலும் சரி. அதே மாரி எந்த ஒரு விஷயம் நீங்க இழந்துட்டீங்க அப்டின்னாலும், ஒரு கம்மல் தொலைஞ்சு போச்சு, இல்ல வந்து ஒரு பாட்டில் தொலைஞ்சு போச்சு, என்ன தொலைஞ்சு போனாலும் சரி மீட்டு கொண்டு வந்து குடுக்கும் இந்த திருப்புகள். அது ஏன் அந்த திருப்புகழுக்கு இப்படி ஒரு விசேஷம் அப்டின்னா, இது இந்த திருப்புகளோட அர்த்தம் எப்படி இருக்கும்னா, தேவலோகத்துல வந்து தேவர்கள் கிட்ட இருந்து அம் நம்ம மிஸ்டர் சூரன் வந்து தேவலோகத்த புடிச்சுக்குவாரு. புடிச்சுட்டு இவங்களையும் ஜெயில்ல போட்டுருவாரு. அதுக்காக தான் வந்து உதயமானதே வந்து முருகப்பெருமானோட அவதாரத்தின் நோக்கமே அதுதான். ஸோ அவர் வந்து அந்த தேவலோகத்த மீட்டு குடுக்குறது. மீட்டு அவங்க கையிலேயே திரும்ப குடுக்குறது. ஓகே. அவங்க கையிலேயே திரும்ப குடுக்குறது. அதுதான் இங்க பாயிண்ட். அதுதான் இந்த திருப்புகழுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அர்த்தம். அதுதான் நம்ம என்ன இழந்தாலும் திருப்பி கொண்டு வந்து நம்ம கையிலேயே கொண்டு வந்து முருகர் குடுப்பார். அந்த திருப்புகழ் நீங்க படிச்சீங்கன்னா. அவ்வளதான். அந்த திருப்புகழ் வந்து செம்ம பவர்ஃபுல் ஆக்சுவலி. இது வந்து இது யாருக்கோ எங்கேயோ நடக்குது அப்படிங்கிற மாரி இல்ல. நீங்க இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா, அம் எந்த மாரி வந்து இது ஓகே நம்ம முக்கியமா இத சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். இது மட்டும் இல்ல. இது சிறுவாபுரிக்கான திருப்புகழ். இது சொந்த வீடு, வி அ வாங்குறக்கு, விக்கிறக்கு, வீட்டு மனை வாங்குறக்கு, விக்கிறக்கு லேண்ட் சம்மந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல ஒண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க கேட்டீங்கனாலும் சரி, சிறுவாபுரி முருகன் தெரியும் அவர் எவ்வளோ பாப்புலர் அப்படின்னு. ஸோ அவர் வந்து உடனே நடத்தி குடுப்பாரு. ஸோ அதுக்கும் இந்த திருப்புகழ் வந்து மெயினா படிக்கலாம். அது மாரி இதுல கணக்கே இல்ல. லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. இந்த திருப்புகழ் இந்த இது மாரி தான். சரணகமலாலயத்தையோட பெனிஃபிட் எப்படி உங்களுக்கு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும்ல, அது மாரி இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. அதனால வந்து இது ரெகுலராவே நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அது என்னன்னா, நம்ம இதெல்லாம் இழந்தா தான் நமக்கு வந்து இந்த திருப்புகழ் படிச்சு அத மீட்கணும் அப்படிங்கிறது இல்ல. இருக்கிறத காப்பாத்திக்கிறதுக்காகவும் நீங்க வந்து இந்த திருப்புகழ் படிக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதுதான் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன்.
அ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்டின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மாரி வேற என்ன திருப்புகழுக்கு வந்து பின்னாடி ஏதாவது இந்த மாரி அர்த்தங்கள் சொல்லணும் அப்டின்னாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.